ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பரதநாட்டியத்தில் சாதித்த 3 திருநங்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பாலின பிரச்சனைகளை மீறி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவங்க லக்ஷயா ராஜேஷ். கேரளாவைச் சேர்ந்த இவர் நடனத்தின் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்டு கலாசேத்ராவில் நாட்டியம் பயின்றார். அப்போது இவங்க ராஜேஷ் என்ற ஆணாக இருந்தாங்க. கலாசேத்ராவில் இவர் டிப்ளமோ பட்டம் வாங்கினார். அந்த நேரத்தில் கலாசேத்ராவில் பரதநாட்டிய ஆசிரியர் காலியிடம் இருந்ததால் அதற்காக விண்ணப்பித்தாங்க. அவங்களுக்கு பரதநாட்டியத்துடன் குச்சிப்புடியும் தெரிந்திருந்ததால் இந்த வேலை அதிக சிரமம் இல்லாமல் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. உள்ளுக்குள் அவங்களுக்கு தான் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாங்க. இந்த பிரச்சனை காரணமாக கலாசேத்ராவில் பார்த்து கொண்டிருந்த வேலையை ராஜினாமா பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியான ஹார்மோன் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் அபிஷியலாக லக்ஷயாவாக மாறினாங்க. அதன் பிறகு சொந்தமாக மாணவர்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரம்பரிய பரதநாட்டியம் தவிர கிளாசிக்கல் டான்ஸு, சினிமாட்டிக் டான்ஸ், கிராமிய நடனம் என எல்லா நடனத்திலும் கவனம் செலுத்துகிறாங்க. அதுபோல் சென்னை சங்கமத்திற்காக பெல்ஜியம், ஜெர்மனி, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அவங்க இது பற்றி கூறும்போது அவங்க தனது சொந்த காலில் நிற்பதாகவும் இது தனது கடின உழைப்பால் மட்டுமே சாத்தியப்பட்டதாகவும் தெரிவித்திருக்காங்க. தான் ஒரு திறமையான நடன கலைஞராக, அதுவும் பெண் நடன கலைஞராக இருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்காங்க. இவங்க நர்த்தகி நடராஜ். இவங்க யாருன்னு எல்லோருக்கும் தெரியும். இவங்க பிரபலமான பரதநாட்டிய டான்ஸர். பல தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளிலும் நடன நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பிரபலமடைந்திருக்காங்க. இவங்க உலக அளவிலே பரதநாட்டியத்தில் பிரபலமான டான்ஸராக இருக்காங்க. இவங்க மதுரையில் அனுப்பானடி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவங்க. இவங்க பரதநாட்டியத்தில் பிரபலமான கிட்டப்பாவை குருவாக கொண்டு பரதநாட்டியம் பயின்றவங்க. இவங்க டான்ஸு படிக்கிறதுக்கு இவங்க வீட்டில் எதிர்ப்பு இருந்தது. இவங்க சிறுவயதில் பல நடன நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கியிருக்காங்க. அந்த பரிசுகளை வீட்டுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்ததாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் இவங்க தோழி சக்தி பாஸ்கர் ஆதரவாக இருந்தாங்க. இவங்களும் ஒரு திருநங்கை தான். இவங்க 2 பேரும் 5 வயது முதலே நண்பர்களாக இருந்தவங்க. இவங்க கிட்டப்பா பிள்ளையிடம் சிஷ்யையாக சேர்வதற்கே கடுமையாக போராட வேண்டியிருந்தது. பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிட்டப்பா பிள்ளையிடம் சிஷ்யையாக சேர்ந்தார். இவங்க பரதநாட்டியம் மூலம் உலக அளவில் பிரபலமான நபராக இருக்காங்க. இவங்க நடன நிகழ்ச்சிகள் பல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாயிருக்கு. இவங்க கலைமாமணி, நிருத்திய சூடாமணி என பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனில் ஏ கிரேடு டான்ஸராக இருக்காங்க. இவங்க எல்லோருமே மிகவும் போராடி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க முயற்சியும் பற்றியும் மற்ற திருநங்கைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இவங்க விரும்பிய கலையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.